ప్రధాని నరేంద్ర మోడీని కలిశారు తమిళనాడు ముఖ్యమంత్రి పళనిసామి. నీట్ ఎగ్జామ్ పై ప్రధానితో చర్చించారు. ఈ సందర్భంగా మోడీకి శాలువా కప్పి సన్మానించారు పళనిసామి. நான் வலியுறுத்தியுள்ளேன். தமிழக மீனவர்கள் தங்களது பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடிப்பில் ஈடுபடும் பொழுது இலங்கை கடற்படையால் தொடர்ந்து துன்புறுத்தப்படுவதும் கைது செய்யப்படுவதும் உடனடியாக முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும். பாக் வளைகுடா பகுதியில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளேன். கச்சத்தீவு மீதான இந்தியாவின் இறையாண்மையை நிலைநாட்டி பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமையை நிலைநாட்டுவதன் மூலமே நமது மீனவர்கள் தொடர்ந்து சந்தித்து வரும் இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்று தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டினை எடுத்துச் சொல்லியுள்ளேன். இலங்கை தமிழர்கள் சுதந்திரமாகவும் சிங்களர்களுக்கு இணையாக வாழவும் இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தில் தகுந்த மாற்றங்கள் ஏற்படுத்த இலங்கை அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்துமாறு பாரத பிரதமரை கேட்டுக்கொண்டேன். மேலும் தமிழ்நாட்டில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளேன். கூடங்குளம் அணுமின் உற்பத்தி நிலையத்தில் 3வது மற்றும் 4வது அலகில்